அனைவரையும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலி தந்து வருக 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 என வரவேற்கிறோம். நமது கட்சியின் ஆணி வேறு மாவட்ட செயலாளர் என்ற அந்த மனிதர்கள் தான். அவர்களினுடைய உழைப்பு இல்லை என்றால் இந்த கட்சியினுடைய வேறே இல்லை. முதலில் நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் டி நகர் அப்புனு அண்ணா அவர்கள் இதோ உங்கள் முன்னால் சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஒருங்கிணைந்த தேர்தல் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கழக தலைவரின் உத்தரவு பேரில் நிறைவேறுகின்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எங்கள் வழிகாட்டியுமான பொதுச் செயலாளரின் தலைமை நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்தில் வருகை தந்திருக்கின்ற அத்துணை மாநில நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மாவட்டத்தை சார்பாக என் மனமார்ந்த நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடன் அரும்பாடுபட்ட சென்னை 14 மாவட்ட செயலாளருக்கும் மனமார்ந்த நன்றியினை மீண்டும் ஒரு துறை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களையும் பெரியோர்களையும் இளைஞர் பட்டாளத்தையும் மாவட்டத்தை சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்று எங்களை எல்லாம் சென்னை மாவட்டத்தை சார்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 2 நிமிடம் பேச வேண்டும் என உத்தரவிட்டிருக்கின்றார். நாங்கள் எல்லாம் பொதுச் செயலாளர் வழியில் வந்ததால் எங்கள் பொதுச் செயலாளர் மீது அதே மாதிரிதான் நாங்கள் எங்களுக்கு பணியிடுங்கள் ஆணையிடுங்கள் பணியினை வெற்றிகரமாக சென்னை மாவட்டத்தில் உள்ள அத்தனை தொகுதியிலும் வெற்றி பெற்று தளபதி யாரை கையை காட்டுகிறார்களோ அவர்களை எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்தில் அமர்ப்பது மட்டும்தான் எங்கள் பணி. எங்கள் பொதுச் செயலாளர் எப்படி பேச்சிலே வேகத்தை காட்டாமல் செயலில் வேகத்தை காட்டுவாரோ அதே போலதான் நாங்களும் எங்கள் பொதுச் செயலாளர் வழியிலே நாங்கள் வழிநடத்தி எங்களுடைய பணி வெற்றி பெற செய்வது மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் பேச வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பேரில் 2 வார்த்தைகள் மட்டும் பேசுகிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அரசியல் இப்போதான் பயின்று வருகின்றோம். பேசுகின்ற வாய்ப்புகள் அளித்த கழகத்துக்கும் கழக தலைமைக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்து, ஆம் சூரியன் கிரகம் சூரிய கிரகம் என்று பெரியவர்களா அந்த காலத்தில் சொல்வார்கள். சற்று முன் மறைந்து மீண்டும் வருகிறது சூரியன். ஆனால் இப்போதைக்கு சூரியனுக்கே கிரகம் பிடித்துள்ளது எங்கள் தளபதி வந்ததால். ஆனால் இனி உதிக்க போவதில்லை அந்த சூரியன் என்று நாங்கள் எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஜாதியால் ஆவண கொலையும் மதுவால் தாலை அறுத்து இங்கு இருக்கின்ற தாய்மார்கள் எத்தனையோ பேர் மது அருந்தும் தாலை அறுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். தன் குடும்பம் தனக்கென சொத்து வாழ்ந்து இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் தனக்கென சொகுசு வாழ்க்கையை தூக்கி போட்டு தன்னுடைய குடும்பமாக நினைத்து வந்திருக்கும் எங்கள் தளபதி பின்னால் இப்போது நாங்கள் தெரிஞ்சிருக்கும் ஒருத்தன் இந்த உலகில் வாழ முடியாமல் துயரத்தில் இருக்கும் நிலைமை. கடைசியாக அவரவர்கள் நினைப்பது தனது குலதெய்வத்தை தான். ஆம், இந்துக்களை எல்லாம் தன் குலதெய்வத்தை எங்கள் குலதெய்வத்தை நினைத்து அவர்கள் தான் நினைப்பார்கள். குலதெய்வம் தான் எங்களை காக்க வேண்டும் என்பார்கள். அதே போலதான் என்றாவது ஒரு நாள் ஈசானுக்கு வந்துடுவார் என்று இருக்கும் நிலையில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் நினைப்பார்கள். அதே போலதான் மீண்டும் வருவார் காத்திருக்கும் கிறிஸ்துவ சமுதாய நண்பர்களும் நினைப்பார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இந்த 3 பேரும் சேர்ந்து நாங்கள் அவதாரமாக நிற்பது எங்கள் தளபதி மட்டும்தான் என்று நினைத்து இந்த வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமையோடு வாஞ்சையோடு கர்வத்தோடு சொல்கிறேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் நூற்றுக்கணக்கான கட்சிகளில் அப்புனு அண்ணன் என்ற மாவீரனை மாற்றுத்திறனாளியை மாவட்ட செயலாளர் கொண்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். ஏனென்றால் கழகம் அவர்களை மாற்றுத்திறனாளி அல்ல, இந்த நாட்டையே மாற்றும் திறனாளியாக பார்ப்பதால் அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் வெற்றி தலைவர். அவரை தொடர்ந்து சென்னை மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். நாளைய தமிழக முதல்வர் அவர்களின் வணங்கி எங்களெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் மாநில பொதுச் செயலாளர்களை வணங்கி இங்கு வருகை தந்துள்ள மாநில நிர்வாக அனைவரையும் வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த
மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி இங்க வருகை தந்துள்ள இந்த செயற்குழு ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் மகளிர் நிர்வாகிகளுக்கும் வருகை வரவேற்று சென்னையில ஃபர்ஸ்ட் இவ்வளவு பேர் மேடையில என்னை பேச வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே தளபதி அவர்களுக்கும் நான் நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். தளபதி ஒரு ரசிகனாக நான் வந்தேன். அவர் கூட 30 வருஷம் உழைப்பு, இந்த உழைப்புக்கு கிடைத்த எனக்கு இன்னைக்கு ஒரே பாக்கியமேனா அண்ணன் ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புவாரு, இது போல வந்து இந்த இடத்துல வந்துருப்பான்ட்டு. ஆனா அதே அப்படியே நான் ரிப்ளை பண்ணுவேமா எங்களுடைய பகுதி செயலாளர்கிட்ட, கழக தோழர்கிட்ட. ₹1 கூட யாருக்கு நான் செலவு பண்ணல. இதுதான் தளபதி கூட்டம். அந்த கூட்டம் வருதுன்னா உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு வரல, தளபதி அவர்களுக்கு தான். தளபதி இவ்வளவு சந்தோஷமா எங்களை ஒருங்கிணைத்ததுக்கு இந்த அரசியல் புது அரசியலா இருக்கு எங்க தளபதியுடையது. தளபதி ஃபர்ஸ்ட் நடிகரா வரப்ப பெரிய ஒரு அவருடைய விமர்சனங்கள் தாங்க முடியல. இவரெல்லாம் ஒரு முகம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய புக்கில் படிச்சிருப்பீங்க. அதே தான் இன்னைக்கு நடக்குது. பெரிய உச்சத்துக்கு வந்தார் அந்த நடிகராகி. இன்று இதே அரசியலுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வருது தளபதி மேல. எப்படி இவரெல்லாம் ஒரு ஒருங்கிணைந்து இதெல்லாம் அரவணைச்சு எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு. அப்படி கிடையாது. விமர்சனம் பண்ணாதான் தளபதி மேல வளர்ந்துகிட்டு வர்றாரு. அவர் தான் எங்க தளபதி. நாளைய முதல்வராக உறுதி என்று சொல்லி தளபதி அவர்கள் யார கையை காட்டுறாரோ எங்க தொகுதியில கண்டிப்பாக கடமைப்பட்டு கோட்டைக்கு அனுப்பும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் கேவி விஜய் தாமு அவர்களை வருக என வரவேற்கிறேன். நான் சும்மாவே பேச மாட்டேன். நீங்க இப்படி கத்துறீங்க, முன்னாடி பேச்சு வர, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு முதல்வரி தந்த தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னை நல்வழிப்படுத்தும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். மேடையில் இருக்கும் மாநில கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் மாவட்டத்தின் சார்பாகவும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு மேடை பேச்செல்லாம் வராது. இருந்தாலும் சொல்லிட்டாங்க, அதனால வந்தேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம விலையில்லா விருந்தோம்னு ஒன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒரு 5 வருஷமா. நடுவில் நம்ம ஒரு வருஷம் கேப் போட்டோம், திரும்ப இப்போ நம்ம கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சி, அந்த விலையில்லா விருந்தகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சென்னையில் இருக்கிற எல்லா மாவட்டமும், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், நம்ம மாநில நிர்வாகிகளும் தெரியும். போன வாரம் அந்த சைடு வந்து சிஎம் போறாரு சொல்லிட்டு நம்ம விலையில்லா விருந்தகம் தம்பிங்க பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் போல. அந்த டைம் பார்த்து அவரு போயிட்டாரு. நம்ம விலையில்லா விருந்தகம் நம்மளது ஓரமா பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும். நீங்க எல்லாரும் லைவ் பார்த்துருப்பீங்க, போட்டோல பார்த்துருப்பீங்க, ஏன் மீடியா நண்பர்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவரு கூட சும்மா போயிட்டாரு, முதலமைச்சர் கூட. ஆனா உடனே அங்கிருந்து காவல்துறை நம் அலுவலகத்துக்கு வந்தாங்க. விலையில்லா விருந்தக அலுவலகத்துக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பி உன்னை காவல்துறை அதான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க இருந்த ஒரு தம்பி, யாரும் கிடையாது, என்னோட பையன்தான். ஏங்க எதுவாக இருந்தாலும் மாவட்ட செயலர்கிட்ட ஃபோன் போட்டு தரேன், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு கொடுத்தாப்பல. உடனே என்ன பண்ணோம், ஃபோனு சார் என்னங்க சார் அப்படின்னா ஒரு எஸ்ஐ பேசினாரு. இல்லைங்க உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னா. சரிங்க சார் பேசுகிறேன் சார்னு. நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன். உடனே நானும் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். உடனே நீ கிளம்பி உடனே வா அப்படின்னாரு. சார் இன்னும் நான் குளிக்கல சார். அப்படியாப்பா சரிப்பான்ட்டார். உடனே
என்ன பண்ணேன், ட்ராக்கை மாட்டிக்கிட்டு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு முகத்தை கூட அலம்பலை. எங்கள் பகுதி செயலர் திருமலை அவரையை கூப்பிட்டு போனேன். ஏன்னா விலையில்லா விருந்தகத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துவமாக உழைக்கிற மனுஷன் அவரையே கூப்பிட்டுட்டு போனேன். போன உடனே அவர் ஒன்றும் சொல்லலை. இனிமே நம்மளோட கழக துண்டை போட்டு அந்த விலையில்லா விருந்தகத்தை செய்யக்கூடாது அப்படின்னாரு. ஓகே சார், நன்றி சார், நாங்கள் ஒரு ஓரமாக தான் சார் பண்ணுறோம், இதனால ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா. இல்லை, இனிமேல் நீங்கள் துண்டை போட்டு பண்ணாதீங்கன்னாரு. ஓகே சார், நன்றி சார். அவரு ஒரு சாதாரண ஒரு தாம கூப்பிடுறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். அவருக்கு நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதே நான் ஒரு தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தாமு, என்ன ஸ்டேஷனுக்கு உடனே வர சொன்னீங்கல்ல, மா சுப்பிரமணியம் அப்படி வர சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டோன்னு வந்துட்டேன், நீங்க பயந்து நினைச்சிருப்பீங்க. நான் அதுக்கெல்லாம் இல்ல, வேறுக்கனே என் பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கிட்டீங்க. நான் மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சு போன பாஸ்போர்ட்டே முடக்கினீங்க. நான் கம்பெனி இருந்தேன். நான் பெருசா ஏதோ கேஸ் வாங்கின மாதிரி அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தா என்ன கேஸ்னா, பேனர் கேஸா, நம்ம பண்ண கூட்டத்தை சேர்த்த கேஸ் அப்படின்னு ஒரு 4 கேஸ். அந்த 4 கேஸை நம்ம மேல போட்டிருக்காங்களாம். அதனால பாஸ்போர்ட் தர மாட்டாங்க. அதனால நான் தலைவர் எந்த ஊர்ல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கண்டிப்பா நான் கலந்துப்பேன். ஆனா வாழ்க்கையிலே இதுக்கப்புறமா அப்படி ஒரு சம்பவம் நடக்குமானா நடக்காது. அந்த நிகழ்ச்சிக்கு என்னால போக முடியாத காரணம் திருவான்மியூர் காவல்துறை. நான் பகிரங்கமா சொல்றேன் இந்த இடத்துல. ஏன் சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் அதுதான் சொல்றேனே, இன்னைக்கு என்ன கூட முடிஞ்ச அந்த காவல்துறையால இதே நேத்து நாசர், அவர் யாரு, நாசர், ஆவடி நாசர், அவரு இல்ல திருமண விழாவுக்கு திருவான்மியூரே ஜொலிச்சது. அப்ப கூப்பிட்டுட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, கூப்பிட்டுட்டீங்களா? இல்ல அதிமுக மாவட்ட செயலர் அவரை கூப்பிட முடியுமா உங்களால? அப்பனா உங்களோட நோக்கம் அதிகாரம் உங்க கையில இருக்குன்றது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஓகேங்களா? உண்மையா சொல்றேன், எல்லாத்தும் அதே இடத்துக்கு கண்டிப்பா நாங்களும் வருவோம். 2026 ஆட்சி அமைப்போம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே காவல்துறை அன்னைக்கு எளியவனுக்கும் வேலை செய்யும், வலியவனுக்கு மட்டும் வேலை செய்யாது, எளியவனுக்கும் வேலை செய்யும். அதுதான் எங்க தலைவர் தளபதியோட 2026 ஆட்சி. சாரி, கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன். இருந்தாலும் பேசணும். நானும் ஏதாவது ஒரு மேடையில பேசிதானே ஆகணும். நம்மளே போட்டு எவ்வளவு போட்டு அழுத்திட்டே இருப்பாங்க. வேறுக்கனே பலூன்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் மாவட்ட செயலர் பதவி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சும்மா அங்க எங்க போட்டு அச்சிக்காத நம்ம பண்றது, நம்மளும் அடிப்போம். அவ்வளவுதான் சொல்லிட்டோம். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கூப்பிட்ட உடனே நிக்கிறோம் அப்படின்னா அது மரியாதை மட்டும்தான். ஓகேங்களா? வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் நான் இன்ன வரைக்கும் சரி, சாதாரண ஒரு மக்கள் இயக்க மாவட்ட தலைவராக இருந்து நீங்க மாவட்ட செயலராக வந்திருக்கேன். நான் சாதாரண ஒரு மன்றம் ஆரம்பிச்சு இயக்கமா மாறி ஒரு ஆட்டோ டிரைவராக என்னையும் இந்த பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்த என் தலைவனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன், வேற எவனுக்கும் கிடையாது. சரி, ஓகே, நன்றி. யாரும் நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை ரொம்ப அரங்கு நிறைந்தது. முதல் நம்ம சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம். மீதி இன்னைக்கு இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம தேர்தல் பிரச்சார குழு எல்லா ஊருக்கும் செல்ல போறாங்க. அதனால எனக்கு வாய்ப்பு அளித்த எங்க குழு அவர்களுக்கும் குழு நிர்வாகத்துக்கும் மற்றும் தலைமை நிர்வாகிகளுக்கும் எந்த கழக பொதுச்செயலாளர் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என் மாவட்ட சார்பாக.
ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்து போன மாவட்ட செயலர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் அவர்களை தொடர்ந்து சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அம்பத்தூர் ஜி பாலமுருகன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். சிற்றூரை தருகிறார்.